தொட்டக்கலை குறைகள் வாட குறைகள் வாட தொட்டக்கலை குறைகள் வாட தொண்டி கணபதி அருள் புரிவார் நாம் படித்த கலை குறைகள் வாட குறைகள் வாட ஏயா குறைகள் வாட கால கணபதி அருள் புரிவார் பால கணபதி அருள் புரிவார் பால கணபதி அருள் புரிவார் பால கணபதி அருள் புரிவார் சாமி பிரம்மலோக பட்டணத்தில் அந்த பிரம்மரிசி பொன்முருகி அவர் மன்னவனும் தேவியுமா மடலை ஒன்று வேணும் என்று மறையோனை தான் நினைத்து கண்ணீரே வடிப்பாள் கவலை கொண்டே இதனால் இதுவரைக்கும் ஏன் மன்னா நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லை என்று பொன்னுருகியானவள் அந்த பிரம்மரிசியிடத்திலே கவலை ஒன்று சொல்லும் போது அடியே பொன்னுருகி பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாதடி உனக்கு ஒரு பிள்ளைய ஞாபகம் வந்தா என்ன ஒரு பிள்ளையா நினைச்சுக்க எனக்கு ஒரு பிள்ளைய ஞாபகம் வந்தா நான் உன்ன ஒரு பொட்ட பிள்ளையா நினைத்து கொள்வேன் உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தையடி என்னார் பார்த்தா பொன்னுருகி பிரம்மரிசி உமக்கு எமக்குமாயா பிள்ளை கேட்டேன் கடவுளுக்கு பூஜை செய்வதற்கு ஒரு கை குழந்தை இல்லைன்னு தானே நான் வருத்தப்படுவேன் நாமளுக்கு பின்னாலே பகவான் பூஜை செய்வதற்கு பாலன் ஒன்று இல்லை சிவன் பூஜை செய்வதற்கு ஒரு சிவ குழந்தை இல்லை அல்லவா இல்லை நாள பின்ன நாம ஆண்டு மடிந்து மரணமாகி போனாலும் நாமளை அடக்கம் செய்வதற்கு பெரிய போராட்டம் வரும் அல்லவா என்ன போராட்டம் வரும் எப்பேற்பட்ட போராட்டம் வரும் தெரியுமா எப்படி மன்னாத்தாங்கரை ஓரம் தீராது நாள புண்ண நாம பிள்ளை இல்லாமலே மாண்டு மடிந்தோமானால் நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா தானே வந்து அவன் அவக்குன்னு உதவி பண்ணுவான் நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லாம நம்ம செத்து போனோம்னு வைங்க என்னாகும் சொந்த பெரியப்பா மகனா இருக்கும் அவனை கூப்பிட்டு உங்க கையால வந்து காரியம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னா பணம் காசு இருந்தா சொல்லாமலே முன்னால வந்து நிப்பான். பணம் காசு எங்க பெரியப்பாவுக்கு நான்
நான் தான் கொல்லி வைப்பேன் அப்படிம்பா. கணம் காசு மட்டும் இல்லைன்னு வைங்க, என்ன ஆகும்? போங்கடா போதத்தவங்களா, பொசகட்டவங்களா, செத்து போன எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கல, உங்க அப்பனுக்கு நீ ஏன் கொல்லி வைக்கல? அவன் கெட்டின வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டான் பாவி. வெள்ளை அடிக்காம போயிட்டானோ? அவன் நீ அடிச்சு பாரு வெள்ளைய. இவனுக்கா நான் கொல்லி வைக்க போறேன். சித்தப்பனாவது செத்தப்பனாவது சவத்தை தூக்கடா பணத்தை அப்படிம்பா. அப்படின்னு பேசுவான். அதான் சவத்தெடுப்பான் முன்னால கதவடப்பான் முன்னால இருக்கான் அப்படின்னு இருக்கான். அத மாதிரி நமக்கு ஒரு பணங்காசு இருந்தா தான் நம்மள மதிப்பான் பாத்துக்கோ. அதனால பிள்ளை இல்லாமலே நம்ம செத்து போனா நாளைக்கு செத்தாலும் கூட நமக்கு மோட்சம் கிடையாது. அதனால என் மன்னா பிரம்மரிசி, பிரம்மரிசி இனியும் நாமல் குழந்தை இல்லாமலே இருந்தோமையானா நாமளுக்கு எந்த விதமாகப்பட்ட மதிப்புமே கிடையாது. தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா நம்ம கடவுளைத்தான் போய் பார்க்கணுமா. நாமள மாதிரி மனுஷங்க கிட்ட போய் சொன்னோம்னு வையே, என்ன செய்வான்? நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசுவான், பிறகு ஒரு மாதிரி பேசுவான். அவன் நம்மள நோய் கொண்டு ஆள்கிட்ட போய் நம்ம கஷ்டம் சொன்னோம்னா என்ன செய்ய? எனக்கும் அப்படித்தான் இருக்கு. நானும் மாத்திரை வாங்கி போட்டுதான் நானும் பொழுதும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நமக்கு செஞ்சாலும் பேசுவாங்க. ஒரு திடகாத்திரமா உள்ளவங்கிட்ட போய் எப்ப எனக்கு உடம்புக்கு இப்படி கஷ்டமா இருக்கு, மாத்திரை வாங்கி போட்டுதான் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம்னு சொன்னோம்னா ஆமா என்ன சொல்லுவாங்க? அவன் என்ன செய்வான்? நம்மகிட்ட ஆமான்னு கேட்பான். கொஞ்சம் தூரம் போய் பரல காட்டிட்டு போவான். பைத்தியாரப்ப இவன் வந்து யார்கிட்ட வந்து போய் சொல்லிட்டலைதான் உடம்பு சரியில்லை மேலுக்கு சரியில்லையா கிடாய் மாதிரி இருந்துட்டு நம்மள நடிக்காங்க நடிப்புங்க அப்படின்னு பேசுவாங்க. அதனால சரி எந்த காரியம் செஞ்சாலும் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு நோய் கொண்டு ஆள்கிட்ட சொன்னோம்னா கேட்பான். அதை விட்டுட்டு நம்ம வேற ஆள்கிட்ட சொல்ல எடுபடாது. அதனால பொன்னுரியாகப்பட்டவள் தீராத கஷ்டத்தை நம்ம தெய்வத்திட்டு தான் போய் சொல்லணும். மனசுகிட்ட சொல்லி நம்ம ஒன்றும் ஆக போறது கிடையாது. தீராத நோய்க்கு தெய்வம் தான் தாட்சி. கடவுளை நம்பினால் கைவிடப்படார் அப்படின்னு முடிவு பண்ணி நம்பினோர் கெடுவதில்லை, அது 4 முறை தீர்ப்பு என்பார்கள். அதனாலே இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து நாமல் ஏந்தும் குழந்தைக்காகவே தவம் இருக்க வேண்டுமென்று பொன்னுரையும் பிரம்மரிசி பெண்கொடியானவளும் அந்த பிரம்மலோக வட்டணத்திலே இருந்து கொண்டு சிவனுக்காகவே குழந்தையை பெற்று எடுக்க வேண்டுமென்று அவர்கள் சிவனை நினைத்து தவம் இருக்க வருகிறார்கள். அவர் வெள்ளி செவ்வாய் தலைமுழுகி விரதங்களை இருந்து தலைமுழுகி ஸ்நானம் செய்து சங்கரன் சிவபெருமானை மனதிலே எண்ணி தவச்சாலை அலங்காரம் செய்ய வேண்டுமென்று அவர் எப்படி தவச்சாலை அலங்காரம் செய்கின்றார்? சாந்தே கொண்டு மெல்ல தரைமேல் சாந்து கொண்டு மெல்ல தரைமேல் சந்தேனேத்தா அவர் சந்தேனேத்தா சந்தனத்தால் கோலம் போட்டா சந்தனத்தா
வைத்தார்கள். நிறநாளி நிறமரக்கா தெச்சனை தேங்காய் பழங்களை எடுத்து வைத்தார்கள். எடுத்து வைத்தார்கள். அதிலே அட்டகும்பம் வெட்டு வைத்து ஆமா 9 கும்பம் வைத்தார்கள். வைத்தார்கள். அதிலே ஒரு பொன் கும்பத்தை வைத்து செவரளி மாலை சாத்தி மாலை சாத்தி அந்த சிவன் கும்பம் பொன் கும்பத்திலே செவரளி மாலை சாத்தி ஆண்டவள் சிவபெருமானையே மனதிலே எண்ணி எண்ணி அந்த பொன்னுருகியும் பிரம்மரிசியும் ஆண்டவனை நினைத்து எவ்விதமாகவே தவம் இருந்து வருகிறார் தெரியுமா? எப்படி உண்ணாமல் உறங்கிடாமல் உடைய வந்திருப்புகள் அன்னோன் தண்ணியது அருந்திடாமல் ஆண்ட வந்திருப்புகள் அரோகரா அரணே என்று வரவே இல்லை. என் ஆண்டவன் வராமல் இருந்த போது ஏன் இன்னும் இறைவன் நாமளுக்கு மனமிறங்கவில்லை? இறங்கவில்லை. ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமா? ஏதாவது குறை வச்சிருப்போமா? ஒருவேளை நாம தவறாகத்தான் தவங்களை செய்து விட்டோமா? செய்திருப்போமா என்று பிரம்ம ரிஷியும் பொன்னுருகியுமாக சிவபெருமானை எண்ணியே அழுது புலம்பினார்கள். எப்படி புலம்பினார்கள்? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா,
சங்கர இந்த பால செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர பரம்பொருளே சம்போ சங்கரா அழகு பாரு அஞ்சையும் தவத்தை பாரு சம்போ சாமி என்ன குச்சம் என்ன குச்சம் என்ன குச்சம் செய்திட்டேனோ சம்போ சங்கர சிவ சம்போ சங்கர பாராமல் இருப்பதே சம்போ சங்கர எங்களை பாராமல் இருப்பதே சம்போ சங்கர எங்கள பாராம இருப்பது சம்போ அவர தவமிருந்து வார போது ஆடாத கைலாசம் அங்கே ஆடுதையா அகையுதையா என் அகலாத கைலாசம் ஆடி கைலாசம் ஏன் அகண்டு வெள்ளை ஆடுதையா கைலாசோ ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது அதைகின்றது நகலாத கைலாசம் நகண்டு மெல்ல ஆடும் போது ஆமையா அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய சிவபெருமான் எப்படி ஐயா ஒரு நாளும் இல்லா திருநாளாக ஆமா இந்த கைலாசமே ஏன் இன்னைக்கு இப்படி ஆடுகின்றது அசைகின்றது அசைகின்றது என்று ஆண்டவன் தன்னுடைய ஞான திருஷ்டியினாலே பார்க்கும்போது பிரம்மலோக பட்டணத்திலே பிரம்மரிஷியும் பொன்முருகியும் தவம் இருப்பதை கண்டுகொண்டார் கண்டுகொண்டார் அடேங்கப்பா அடே ஐயா இந்த பிரம்மரிஷியும் பொன்முருகியும் ஆமா என்னைக்குமே நாமளே தஞ்சம் என்று சிவனுடைய என்னுடைய நாமத்தை சொல்லி ஆமா அல்லும் பகலும் 60 நாளிகையுமாகவே என்னை நினைத்து கொண்டே இருப்பார்களே ஆமா இன்னைக்கு இவங்க ஏன் இப்படி 12 வருடமா தவம் இருக்கிறாங்க இருக்கின்றார்கள் 12 வருடமாகவே தவம் இருந்து வருகிறார்களே ஆமையா இவங்களுக்கு என்ன வேணுமோ தெரியலையே தெரியவில்லையா என்ற ஆண்டவனாகிய சிவபெருமான் என்னையா இரு பேர்களுக்கும் குழந்தை வாக்கியம் வேணும் என்று தவம் இருப்பதை தெரிந்து கொண்டு ஆமா அந்த சிவன் கும்பம் இருக்கு பாரு பொண்ணு கும்பம் ஆமா அந்த சிவன் கும்பம் பொன் கும்பத்திலே தோன்றி தோன்றி ஆண்டவன் செவ்வரளி மலராக கீழ் விழுந்து அவருக்கு வரத்தை கொடுத்தார் கொடுத்தார் பார்த்தா இந்த பொன் உருகி என்னையா சிவன் கும்பத்தில் இருந்து செவ்வரளி மலர் விழுந்திருக்குமே ஆனா ஆமா ஆண்டவன் அவனுக்கு வரம் கொடுத்து விட்டார் ஆஹா என்ற ஆனந்த சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷப்பட்டு செவ்வரளி மலரை எடுத்து இரு கண்ணிலே ஒத்தி தன்னுடைய தலையிலே சூடினாள் இவ தலையிலே சூடி தவத்தை முடித்து நாமல் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று இந்த பொன் உருகியும் பிரம்மரிசி பெண்கொடியாகப்பட்டவளும் இரு பேர்களும் தவத்தை முடித்து தன்னுடைய அரண்மனையிலே சென்று பச்சரிசி அமுது பொங்கி நம்ம தவத்தை முடிப்போம் அப்படின்னு கணவன் மனைவி இரு பேர்களுமே பச்சரிசி அமுது பொங்கினார்கள் அதனை 3 உருண்டையாக்கி காக்கைக்கு ஒரு உருண்டை காராவின் கன்றுக்கு ஒரு உருண்டை 3வது உருண்டையை இந்த பொன்னுருகி என்ன செய்தான்னா 3வது உருண்டையாகப்பட்ட அந்த பச்சரிசி அமுதுவை எடுத்து வைத்து அவ தரையமாக முழுகுவாளா சாதத்தை படைப்பாள் பொன்னுருகி பெண்கொடியாள் பெருங்கைய கட்டுவாள் பெருங்கைய கட்டியல்லோ வாயால் அமுது உண்ணு அவ வாயால் அமுது உண்ணு அவ வயனம் காத்து வருவாள் அவளோ வயனம் காத்து ஆண்டவனார் அருளாலே பொன்னுருகி பெண்கோடி அன்று மாதம் குளிமறந்து
பொன்னூரு முழுகாம இருப்பாள் நாலு நல்ல மாதமாச்சு நாவு பல்லு உணருதன்பா 5 நல்ல மாதமாச்சு அரவயிரும் பூரணமா 6 நல்ல மாதமாச்சு 6 நல்ல மாதமாச்சு அவள் அங்கமெல்லாம் தங்க நீரோ அவள் 6 மாதமாச்சு அங்கமெல்லாம் தங்க நீரோ 7 மாதமாச்சு இள உடம்பு சூலானா எப்பளப்பா வருகுதும்பா 8வது மாதத்திலே திட்டுமுட்டாங்க வருகுதென்பாள் 9 மாதமாச்சு அம்மா ஓலையா சுழண்டு நிக்க சுழண்டு வார அவரு பொன்னுருகிக்கு பிரம்மரிஷி எவ்வளவோ பண்ட பலகாரத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கார். அவன் இருந்தா இருக்க மாட்டா, நடந்தா நடக்க மாட்டா, உட்கார்ந்தா உட்கார மாட்டா, படுத்தால் படுக்க மாட்டா, வாய் போட்டாலும் தூக்கம் வராது, திட்டுமுட்டை அடிச்சுக்கிட்டு தெவமுட்டிக்கிட்டு வாரா. ஆமா, இந்த பொன்னுருகிக்கு பிரம்மரிஷி வேணுமுங்க பண்ட பலகாரத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுக்காரு. முறுக்கு, மிச்சரு, சேவு, ஓமப்பொடி, சேவல் இல்ல சீவலு, அதுக்கு பிறகு லட்டு, மிட்டாயி, பூந்தி, ஆமா சிலப்பியா, சிலேபி, லட்டு உருண்டை, காரச்சேவு, இனிப்பு சேவு, பக்க வடா இத்தனையும் வாங்கி கொடுக்கார இந்த பொன்னூரி திம்பாளா? இத்தனை பலகாரத்தை வாங்கி கொண்டு போய் கொடுத்தா திங்காளா? என்ன செய்தா? பாதகத்தை மகா தொட்டு கூட பார்க்க மாட்டுக்கா. ஒரே வாந்தி, அப்ப ஒரு கோஞ்சி போட்டு குடி. ஆமா, எதை பார்த்தாலும் வாந்திதான். ஆனா இந்த பொன்னுருகி அதையெல்லாம் விரும்ப மாட்டா. அவ என்ன செய்தா தெரியுமா? என்ன செய்தா? அவளுக்கு மாங்காயம் தேங்காயம் மலையில் உள்ள புளியங்காய் அடுத்தாருக்கு தெரியாமல் அடுப்பு சாம்பல் திம்பா, எதிர்த்தாருக்கு தெரியாமல் எரிச்சாம்பல் திம்பா, கட்ட மண்ண விட்டு தும்பா. ஏ ஐயா, மாங்காயும் தேங்காயும் மலையில உள்ள புளியங்கா அடுத்தாருக்கு தெரியாமல் அடுப்பு சாம்பல் திங்கிறா, எதிர்த்தாருக்கு தெரியாமல் எரிச்சாம்பல் திங்கிறா, கட்டமண்ண விட்டு தும்பா. ஆள் இல்லாத நேரம் பார்த்து அள்ளி அள்ளி வாயில போடுதா. ஆமா, என் வீடு மேல வீடு, என் தம்பி வீடு கீழே வீடு. தம்பி வீட்டுல வந்து முழுவாம இருந்தா சரி, அதாவது காரச்சவர் இல்ல, முழுவாம இல்ல முழுகாம இருந்தா தம்பி வீட்டுக்காரி, அதாவது பேர்காலமா இருந்தா. சரி, அவளுக்கு 7-8 மாசம் ஆச்சு. செவர் வந்து ஊடு செவரு. சரி, ஊடு செவரு வந்து மண்ணிஞ்சவரு, மண் செவரு, பழைய காலத்து செவரு. ஆமா, இவன் என்னஞ்சா வாய்க்கு என் தம்பி என்னமெல்லாமே வேங்காந்து கொடுத்து பார்த்தான். ஆமா, அதெல்லாம் வேண்டாம்னு ஓரம் கட்டிட்டு சரி ஒரு கல் எடுத்தா, கருங்கல்ல, கல்லு. ஆமா, தேனோ இந்த செவரை கிள்ளி 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 அப்படியே தின்னுகிட்டே இருந்தா. அவன் தேனோ செவரை கிள்ளும் போது
வயித்துல பிள்ளை இருக்கா மண் இருக்கா? ஆமா. செவரை கிள்ளும்போது என்ன ஆகும்? செவர் வந்து துவார விழுந்து போச்சு. அப்படியே ஓட்ட விழுந்துட்டு. ஆமா, இவன் மண்ணை எடுக்கிறதுக்கு இப்படி கைய விட்டாளா? ஆமா, கையும் கூடி வந்துருச்சு. கைய அந்த கூடி பிடிச்சுக்கிட்டாங்க. நான் சிக்கன் பிடிச்சுக்கிட்டேன். ஏன் அப்பா தம்பி பொண்டாட்டி கைய? ஆமா, செவரை வந்து இப்படி இத்தனை நாளா நீ தானே இந்த வேலை பார்த்திருக்க, நீ தானே ஓட்ட போட்டு மண்ணை தின்றுருக்க. அப்ப அவ சொன்னா, ஏமச்சா உங்க தம்பிட்ட சொல்லிடாதங்க. ஆமா, என் வாய்க்கு ருசியா இந்த கட்டமணம் தான் நல்லா இருந்துச்சு, அந்த மண்ணு தான் இருக்கு, அதனால சாப்பிட்டேன். நீ மச்சானா என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? அவளுக்கு ஒரு லோடு மண் அடிச்சு கொடுத்துருக்கணும். மண் அடிச்சுன்னா சொல்லலாவா? அவ சொன்னா என்ன நினைப்போம்னா செவரு வைக்க தங்க நினைப்பிட்டு அவ செவரை கட்டமண்ணை இடிச்சு தின்னா தான் நல்லா இருக்குமா. இப்படி தும்பானு தெரிஞ்சா ஒரு லோடு மண் அடிச்சு. அதனால நான் என் தம்பிட்ட சொல்லவும் இல்ல. அதுக்கப்புறமாக 10 மாதம் பூர்த்தி ஆச்சு. ஆமா, அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தா. அதை போலவே இந்த பொன்னுருகி பெண்கொடியாகப்பட்டவள் 10வது மாதமாச்சு. இவள் பரிபூரண கர்ப்பமாகவே இருக்கிறாள் அல்லவா? அவ 10வது மாதத்திலே 10வது மாதத்திலே படுத்தாலும் படுக்க மாட்டாள், தாய் போட்டா தூங்க மாட்டாள், இருந்தால் இருக்க மாட்டாள், எழுந்தரித்து நடக்க மாட்டாள், இருந்தால் இருக்க மாட்டாள், எழுந்தரித்து நடக்க மாட்டாள், நடந்தாலும் நடக்க மாட்டாள், நடந்தாலும் நடக்க மாட்டாள், நடைகூடத்தில் இருக்க மாட்டாள், நடந்தாலும் நடக்க மாட்டாள். சாமி 10வது மாதமாச்சு. இவ பரிபூரண கர்ப்பமான. அப்ப ஒரு நாள் நல்ல தினமதியில அந்த இறைவனோட அருளால எம்மா வாதம் கொண்டா தாய வயர் உழைந்தா, வாதம் கொண்டா வயர் உழைந்தா, அவ இடுப்பறிந்தா குறுக்கறிந்தா வயர் குலைந்தா. அவளோ அடிதொடியா வயர் உழைந்து, வயர் உழைந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த வயர் குலைந்து. அவளோ அடிதொடியா வயர் உழைந்து ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். அவ பெற்றெடுத்த குழந்தைக்குத்தான் 10வது மாதத்திலே இவள் பரிபூரண கர்ப்பத்திலே அவள் அடிதொடியாக வயர் உழைந்து ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். பெற்றெடுத்த ஆண் குழந்தைக்கு கொப்புள் கொடி எடுத்து குளிப்பாட்டி நீராட்டி சேனைகளை ஊட்டி அப்பேற்பட்ட அழகான ஆண் குழந்தைக்கு சிவன் பூஜை செய்வதற்காகவே நமக்கு ஒரு சிவ குழந்தை பிறந்திருக்கிறான் அல்லவா என்ற ஆனந்த சந்தோஷப்பட்டு 16ஆம் நாளையிலே பெயர் சூட்ட வேணுமானார். அந்த சிவனுடைய அருளாலே சிவன் பூஜை செய்வதற்காகவே பிறந்ததனால இந்த பாலகனுக்கு என்ன பெயர் கொடுத்தார்கள்? சிவக்கொழுந்து, சிவக்கொழுந்து, சிவக்கொழுந்து என்று சிறப்புடனே பெயர் கொடுத்தார். சிவக்கொழுந்து எப்ப சிவக்கொழுந்து, சிவக்கொழுந்து சிறப்புடனே பெயர் கொடுத்தார். சிவனுடைய அருளால் பிறந்த இவனுக்கு சிவக்குழந்து வென்று பெயர் நாமத்தை சூட்டி அந்த சிவக்குழந்து பாலகனாகப்பட்டவனை செல்ல மகன் பிறந்ததை எவ்விதமாகவே செலவு செய்கிறார்கள். எப்படி ஐயா? சீனிவளம்னா ஏன் கேட்க? கையில வெத்தலையில கொடுக்கல, ஒருவருக்கும் ஒரு தங்க கூட, தங்க கூட. அப்படி இந்த சிவக்குழந்து பிறந்ததை சிறப்பு செய்ய வேண்டும் என்று எவ்விதமாகவே செலவு செய்கிறார்கள். எப்படி ஐயா? செல்ல மகன் பிறந்தான் என்று, செல்ல மகன் பிறந்தான், செல்ல மகன் பிறந்தான்
பிறந்தானன்றி அவர் சீனி வளம் செலவு செய்தார் செலவு செய்தார் அவர் சீனி வளம் செலவு செய்தார் செலவு செய்தார் செலவு செய்தார் அவர் அள்ளி பணம் செலவு செய்தார் செலவு செய்தார் அவர் அள்ளி பணம் செலவு செய்தார் செலவு செய்தார் செலவு செய்தார் அழகா அள்ளி பணம்